யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்தி தான் விஷயமாக கடந்த முறை ஜனாதிபதி அவர்கள் வந்து கொண்டபோது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதிமொழிக்கு ஏற்ப நாளை குடிவரவு குடியகல்வி அலுவலகத்தில் விழா அதில் விஷயமாக எங்களுடைய கல்வி நண்பர்கள் இருக்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டுள்ளார்கள், பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொண்டுள்ளார்கள். அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாகும் விஷயமாக இந்த கல்வி தினக்கலத்தின் மூலமாக எங்களுடைய சமூகத்தை பெற்றுக் கொள்வது பல்வேறு சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களை இன்றைக்கு சீர் செய்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அலுவலகத்தை திறப்போம். இது மாத்திரமல்ல, இதோடு செய்து விஷயமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியில் இருந்து அல்லது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகும். அப்போ அந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாடு தழுவிய ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் அப்போ அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக யாழ்ப்பாணத்திலிருந்து உருவாக்க நடவடிக்கை நடவடிக்கை அது பெருமைக்குரிய எங்களுடைய சொத்தாக கருதப்படுகின்ற யாழ் ஊடகத்தினுடைய கணினிமயமாக்கல் அல்லது டிஜிட்டலைசேஷன் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுகோளாக இருந்த அதாவது எங்களுக்கு தேவையான கிரிக்கெட் மைதானம், சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் பல தடவைகள் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது எங்களுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னர் ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற வேண்டும் என்று, அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை அதையும் நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, நாளை மறுநாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குடியிருப்பில் அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் 3வது கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதில் பல்வேறு விதமான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மட்டுவாக பாலத்தை காண அடிக்கல் நாட்டெல்லாம் இடம்பெற இருக்கின்றது. அப்போ இந்த வகையான பாரிய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அது மாத்திரமல்ல, குறிக்கட்டுவாருடைய துறைமுகம் அதை இறங்குத்துறை மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கேகேஎஸ் பிரதேசத்தில் பாரியதொரு தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு, பரந்தன் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு, அதே போன்று மாங்குளம் பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை, கௌரவத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்தில் செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற, வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றேன். அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று அதனால் மக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் காரணமாக நான்